வீறு கொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். யோசுவா 1 வசனம். ஒரு கிராமத்துல நான் நாயரா பணியாற்றும் பொழுது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துங்க. அதில் ஒண்ணு உங்ககிட்ட சொல்றேங்க. அதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு நான் வரேன். வரும்பொழுது திடீர்னு நல்ல மழை, காற்று மழை எடுக்க ஆரம்பிச்சது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் கிடையாது. ஏன்னா கிராமன்றதால ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. ரொம்ப அமைதியான அப்போ எங்க பார்த்தாலும் இருள் சூழ்ந்து இருக்குது. மாலை நேரம் அது அப்படியே இருள் மங்கிருச்சு. அப்போ நான் பைக் ஓட்டிட்டு இருக்கிறேன். பைக்ல என்னுடைய மகள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உட்கார்ந்துடுறா பைக்ல. அப்ப அந்த குழந்தை உட்கார்ந்து இருக்கு. நான் வண்டி ஓட்டுமே, என்னுடைய வண்டியில லைட் சரியா வரல, பவர்ஃபுல்லா இல்ல. அப்ப எங்க பள்ளம் எது மேடுன்னு எனக்கு தெரியல. வண்டி ஓட்ட பயம். நல்ல மழை டைம் வேற வருது, என்ன பண்றது? அப்ப லைட்டு சரியா இல்லையே அப்படின்னு போது டக்குன்னு என் மக சொன்னா, உடனே வானத்தில் இருக்கிற நிலவை பார்த்து சொன்னா, அம்மா அதோ ஜீசஸ் லைட் கொடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா. எங்க ஜீசஸ் இருக்காரு? அதோ அந்த நிலாவில இருக்காரு அப்படின்னா. அப்ப ஜீசஸ் உன் கண்ணில் தெரியுறாரா அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல, அவர் நிலா கிட்ட சொல்லி இந்த மாதிரி இவங்க போறாங்க, அவங்களுக்கு வழிகாட்டு, நீ நல்ல பவர்ஃபுல் லைட்டு கொடு, அவங்க பைக்ல லைட் எரியல, அதனால நீ லைட்டு கொடு அப்படின்னு அதுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறாரு. அதனால இப்ப அது லைட் கொடுக்குது, நம்மளும் அந்த லைட்ல நம்ம போயிடலாம் அப்படின்னு என் மகா சொன்னான். சொல்லும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியம். எப்படி இந்த ஞானம் வந்தது? அப்போ இத நான் அந்த நேரத்துல ஒரு திருமறையோடு ஒப்பிட்டு பார்த்தேன். அதாவது மோசே மரித்த பிறகு அந்த தலைமைத்துவ பொறுப்பு, அதாவது எகிப்திலிருந்து மக்களை விடுதலை பயணத்துல யோசுவாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப யோசுவா என்ன செய்யறாருன்னா, அந்த மக்களை கொண்டு கானானுக்குள்ள கொண்டு அவர்களை சேர்க்கணும். நல்ல ஒரு செழிப்பான ஒரு நாட்டிற்குள்ள அவங்களை கொண்டு வரணும். அப்ப அந்த ஒரு லீடர்ஷிப் எடுத்து அவங்க வழி நடத்துன்றது ரொம்ப எளிதான காரியம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழலில ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்றாரு, நான் உன்னை வழி நடத்துறேன், உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, போற இடமெல்லாம் உன் கூட இருக்கிறார். அப்ப இது வெறும் வாழையில வருகிற வார்த்தை அல்ல. உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கே பள்ளம் இருக்கு, எங்க மேடு இருக்கு, எங்க இருள் இருக்கு, என்ன எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது, நான் உன் கையை பிடிச்சுக்கிட்டு உன் கூடவே நான் வருவேன் அப்படின்றாரு. எவ்வளவு அழகாய் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பெரிய வாக்கு, நீ கவலைப்படாத, பயப்படாத, அஞ்சாதே, துணிந்து நில். திருவள்ளுவர் ரொம்ப அழகா, வீறு கொள், துணிந்து நில், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் கையை பிடிச்சிட்டே வரேன், உன் கடவுள் நான் உன் கூடவே இருக்கிறேன். அப்ப அந்த கடவுள் இன்னைக்கு நம்ம கையை பிடிச்சு நம்மளை வழி நடத்த போறார். நம்முடைய தேவைகள் என்ன, நம்ம என்ன செய்யணும், எங்க போகணும், நமக்கு திசை தெரியாமல் நாம தடுமாறு நேரத்துல ஆண்டவர் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து இந்த நாளிலே நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை வழி நடத்த போகிறார். ஆண்டவர் கரங்களை நம்ம அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அனுதினமும் நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறார், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமீன்.